ஜென்ஃபேன், உனக்கு ஒண்ணும் ஆகல? ஜென்ஃபேன், உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி எவன் கூடயே சண்டை போட்டு வந்து கார் முன்னாடி விழற? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? ஜென்ஃபேன், உனக்கு ஒண்ணும் ஆகல? வா நம்ம ஹாஸ்பிடல் போலாம். நீ அவனை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவன் நம்ம கிளாஸ்ல தான் இருக்கான். ஆனா 200 ரூபாய் ஃபீஸ் கூட கட்ட முடியல. அதனால இப்படி எல்லாம் பண்ணி உன்கிட்ட இருந்து காசு புடுங்கணும்னு பாக்குறான். உனக்கு தெரியாதா? ஜென்ஃபேன் ரொம்ப நாளா நம்ம லின்லின் பின்னாடி சுத்திட்டு இருந்தான். இப்ப இவனுக்கு பணம் மட்டும் தேவையில்ல, லின்லினையும் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறான். ஜென்ஃபேன், எனக்காக தான் இந்த டிராமால நீ பண்றேன்னா எனக்கு உன் மேல அன்பு வராது, வெறுப்பு தான் வரும். இவன் இந்த அளவுக்கு ஏழையா இருக்கான். இவெல்லாம் முகத்தை கண்ணாடியில பாப்பானா இல்லையா? இவன் மனசுக்குள்ள லின்லின் அவனை காதலிச்சிருவான்ற கனவுல சுத்திட்டு இருக்கான். சரியான பைத்தியக்காரன். ஜென்ஃபேன், உன்ன மாதிரி ஒரு ஏழை பையன் லிங்க ஃபாலோ பண்ணணுமா? அதுக்கு முதல்ல நீ இந்த சாங் சிங்ல பெரிய பணக்காரனா இருக்கணும். எனக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ரே விஷன் கிடைச்சிருக்கு. இவனா இந்த ஊர்ல பணக்காரன் ஆவான்னு சொல்ற? இவனால ஒரு $200 ஃபீஸ் கூட கட்ட முடியல. ஜின்ஃபேன், இந்த பணத்தை நம்ம லிங் உனக்கு பிச்சை போடுறதா வச்சுக்க. ஆனா இதுக்கப்புறம் நான் உன்னை திரும்ப இங்க பார்க்கவே கூடாது. ஒன்னில, வா போலாம். சரி சரி, அதான் ஷோ முடிஞ்சிருச்சுல, கிளம்புங்க கிளம்புங்க. ஒரு ராஜா தன் ராஜ்யத்தை இழக்கலாம், ஆனா ஒரு சாதாரண மனுஷன் தன் நம்பிக்கை இழக்க மாட்டான். நான் ஜென்ஃபேன். நான் எப்பவும் யாருக்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்க மாட்டேன். இந்த சிட்டில நானும் ஒரு நாள் பெரிய பணக்காரன் ஆவேன். இது என்ன மாதிரியான எக்ஸ்ரே விஷன் இது? இது எப்படி நடந்துச்சு? என்னால இதை நம்பவே முடியல. நமக்கு நிஜமாவே எக்ஸ்ரே விஷன் வந்துருச்சா இல்ல வெறும் இலூஷன் தானா? ஒன்னும் புரியலையே. என்னவா இருக்கும்? சரி விட. இப்ப என்னோட இந்த விஷனை வச்சு இதை பார்க்கும்போது, டேய் குரங்கு, மூடி வைடா. என்னடா ஆச்சு? உன்னால அந்த காயின் எனக்கு தர முடியுமா? நீ என்னடா பைத்தியமா? இந்த காயினுக்கு உனக்கு மார்க்கெட்ல $1 கூட கிடைக்காது. என்னடா பண்ணிட்டு இருக்க? இத வச்சுக்கோ. இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு. மொத்தமும் கொடுத்துட்டேன். இதை நான் வச்சுக்கிறேன். உண்மையாவே உனக்கு பைத்தியம்தான். கண்டிப்பா இவனை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துற வேண்டியதுதான். நான் இப்பவே கிளம்புறேன், சரியா? லூசு பையன். ஹலோ சார், உங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. என்கிட்ட யோங்சங் காலத்து காயின் ஒண்ணு இருக்கு. இதோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியல. பார்த்தலாம் சார், உட்காருங்க. இங்க பாருங்க சார், இது ரொம்ப நல்ல காயின். நான் எப்போ நியாயமா தான் வியாபாரம் பண்ணுவேன். இதை நான் 1200 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். 1200க்கும் 1800க்கும் இடையில 1200ங்கிறது ரொம்ப கம்மி. ப்ளீஸ் கொஞ்சம் ஏதாவது போட்டு கொடுங்களேன். சார், எனக்காக ஒரு 1600 கொடுக்க முடியுமா? நீங்களும் என்ன மாதிரியே தானே எனக்கு புரியுது. நான் உங்களுக்கு 1400 ரூபா தரேன். ஒருவேளை உனக்கு ஓகேனா நான் அது இப்பவே வாங்கிக்கிறேன். சரி, நான் கொடுக்குறேன். இந்தாங்க, இதை எண்ணிக்கோங்க. சார், இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல பொருள் கிடைச்சா என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, ஓகேவா? சரி, தேங்க்யூ. இது சின்ஃபன் தானே? லின்லின் கார்ல அடிபட்டவ. இவன் இதுக்காக என்னோட கடைக்கு வந்துட்டு போறான். ஒரு 1000 எண்ணுக்கு மேல ஏதாவது கண்ணில் பட்டா அதை விலை பேச வேண்டியதுதான்.
உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அண்ணா, இந்த மூக்குப்பொடி டப்பா என்ன விலை இருக்கும்? இது 5000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கேன். அட, உண்மையான விலை என்னன்னு சொல்லுங்க. சும்மா பிடிச்சிருக்கேன்னு தான் வாங்குறேன். விலைய கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இதை வாங்குறதுக்கு உனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இது நான் உனக்கு 1000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இரு தம்பி, உனக்கு எவ்வளவுக்கு வேணும்னு சொல்லு. நான் ஏதோ பிடிச்சிருக்கேன்னு தான் வாங்குறேன். இது ஒரு 200 ரூபான்னா கண்டிப்பா நான் இதை எடுத்துக்கிறேன். சரிப்பா, ஒரு 200 ரூபாய் கொடு. ஹே, நீ அந்த ஜோஜோ லின்லினை ஃபாலோ பண்ண சிங்ஃபன் தானே? நீ தானே அது? நீ ஜோபிங் தானே? அந்த லிங் ஜியாவோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஹே, நீ என்ன சொல்ற? நான் யாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. அவன் தான் பின்னாடி சுத்துறான், நான் ஒன்னும் சுத்தல. நீ ஏன் இங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க? இது என்னோட கடை, அதனாலதான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஹலோ சார், திரும்ப ஏதாச்சும் நல்ல பொருள் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாமா, நான் ஒரு பழமையான மூக்குப்பொடி பாட்டில் கொண்டு வந்திருக்கேன். இது எவ்வளவு விலை இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி வாங்க, நம்ம உட்காந்து பேசுவோம். இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? இதை நான் பக்கத்துல இருக்க கடத்தெருல தான் வாங்கினேன். நீ நிறைய டிராமா பாப்பன்னு நினைக்கிற. எங்க இருந்து உனக்கு இதெல்லாம் கிடைச்சது? டம்மி தானே இதெல்லாம். நீ என்ன சொல்ற? இது ஒரிஜினல் தான். ஆனா இதோட விலை என்னன்னு எனக்கு தெரியாது. இது மட்டும் அந்த காலத்து மூக்குப்பொடி டப்பாவா இருந்தா கண்டிப்பா நான் கேர்ள் ஃப்ரெண்டா மாறிடுவேன். மா, இது உண்மையாவே ஒரு ஆன்டிக் பாட்டில் தான். இது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் தான். ஆனா இது அவ்வளவு விலை உயர்ந்தது இல்ல, ரொம்ப சாதாரணமானது தான். அதனால இதுக்கு நீங்க எவ்வளவு ரேட் எதிர்பார்க்கறீங்க? சரி, உண்மையை சொல்லணும்னா நான் உங்களை முன்னப்பின பார்த்ததே இல்ல. எனக்கு நிஜமாவே இது பழமையான பொருளா இல்ல குப்பையான்னு தெரியாது. என்னால கெஸ் பண்ண முடியல. இனிமே எனக்கு கிடைக்கிற எல்லா பொருளையும் நான் உங்ககிட்ட விக்கிறேன். சரி, நீ என்ன இந்த அளவுக்கு நம்புறதுனால நான் உனக்கு இதோட உண்மையான விலையை சொல்றேன். பஜார்ல இந்த பாட்டிலுக்கு 60,000 70,000 கொடுப்பாங்க. இப்போ உனக்கு எவ்வளவு வேணுங்கிறத சொல்லு. சொல்லு, இது நீ எவ்வளவுக்கு விக்கணும்னு நினைக்கிற? 50,000. உங்களால எனக்கு எவ்வளவு கொடுக்க முடியும்? பிரமாதம், அப்ப டீல் ஓகே. சரி வாங்க தம்பி, அடிக்கடி வாப்பா. அப்பா, இவன் எங்க காலேஜ்ல 7 பையன். இவன் கிட்ட எதுக்கு நீங்க பேரம் பேசுறீங்க? இன்னைக்கு அவன் நம்ம கடையில 2 பொருளை கொண்டு வந்து வித்திருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுது? அவன் உண்மையாவே ஒரு திறமைசாலி தான். நீ அவங்கிட்ட சீக்கிரமாவே ஃப்ரெண்ட் ஆகணும். அப்பதான் அவன் நம்ம கிட்ட நிறைய பொருளை கொண்டு வந்து விற்பான். நான் சொல்றது புரியுதா? சரி, எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சின்ஃபன், நான் காலேஜ்க்கு தான் போயிட்டு இருக்கேன். வா, நம்ம 2 பேரும் போலாம். ஏன், நீ உங்களோட கடைக்கு போகலையா? நான் இப்ப காலேஜுக்கு தான் போறேன். நீ வரியா இல்லையா? சரி இரு, வர. ஒரு நிமிஷம். என்னாச்சு? இப்பதானே கடையில சொன்னேன் அது உண்மையானதா இருந்தா நான் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பேன்னு. நீ சீரியஸா தான் சொல்றியா? அந்த லென்லின் கிட்ட அப்படி என்னதான் இருக்கா? அவ அவ்வளவு அழகாவா இருக்கா? அதை விட அவளுக்கு ஒன்னும் சுத்தமா பிடிக்கல. அத பத்தி இப்ப பேச வேண்டாம், விடு. பார்க்கலாம். சின்ஃபன், கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. உன்னை பின்னாடி நான் சுத்த வைக்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்னாச்சு? இப்படி ஏறி இறங்கி இருக்கு. என்னை எதுவும் கேட்காத. நான் டாங்சனோட ப்ராப்பர்ட்டியை வாங்குறேன், ஆனா அது எல்லாமே வீணா போயிடுச்சு. என்னோட சீக்ரெட் விஷனால ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நடக்க போகுதுன்னு தெளிவா பார்க்க முடியுது. மார்க்கெட் நிலவரம் இப்ப சரியில்லையா? இது ஒன்னும் ஆச்சரியம் இல்ல. இப்பவே இது உடனே வாங்க. இதெல்லாம் அதிகமாகாது. பல மாசமா இதெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸ்டாக்க பத்தி நீ எனக்கு கத்து கொடுக்காத. இதுல காசு சம்பாதிக்க மூளை வேணும், அதெல்லாம் உன்கிட்ட இல்ல. அத புரிஞ்சுக்க, முட்டாள். கடவுளே, நீ சொல்றது உண்மை. அத நான் வாங்குன்னு சொன்னேன்ல, அத வாங்குன்னு சொன்னேன்ல. வாங்க வாங்க.
நானும் இதுக்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும், ஸ்டாக்ஸ் வாங்கி போடணும். அதுதான் ஜியாங்சங்லேயே பணக்காரனாக ஒரே வழி. ஹே ஹோஜி வா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வா இங்க. போன தடவை என்ன ஆச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? 4 yen கொடுத்து உங்ககிட்ட ஒரு காயின் வாங்கிட்டு போன இல்லையா? அதை வித்து நான் 1000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். 1000 ரூபாவா? ஏய். இவ்வளவு காசா? அப்படின்னா மிச்சத்தை நான் அப்புறம் தரேன். இப்போதைக்கு இதை வச்சுக்க. மச்சான், அப்படின்னா நான் உனக்கு இன்னைக்கு ட்ரீட் தரேன்டா. கோஜு லியானு எங்கடா போனாங்க? அவங்க 2 பேரும் வெளியில போயிருக்காங்க. என்னால அவங்க கூட சாப்பிட வர முடியாது. ஷேர் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. என் மூடே போச்சு. அட, நாளைக்கு ப்ரொஃபஸருடைய கிளாஸ் இருக்கு. அவரை ஃபாலோ பண்ணி வாங்கிடலாம்ல. அட ஆமா, நல்ல ஐடியா. என்ன ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஐடியா நான் உனக்கு கொடுத்தேன். அப்படியா? என்ன ஐடியா? ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஃபைனான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க அப்டேட்டடா இருக்கணும். யாரெல்லாம் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க கையை தூக்குங்க. கமான். நாட் பேட். ஹலோ, உன்னதான் ஷேர் மார்க்கெட்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றது கூட உங்ககிட்ட காசு இல்லையா? ஃபைனான்ஸ் ஸ்டூடெண்டான உங்களுக்கு எல்லாத்த விட ரொம்ப கஷ்டமான விஷயம் பிராக்டிகல் ட்ரைனிங். அதுவும் என்கிட்ட ட்ரைனிங். ஏன்னா இது உங்களோட ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். இப்படி சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியாது. இப்ப நான் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் எப்படி செலக்ட் பண்றதுன்னு சொல்லி தரேன். முதல்ல சேஞ்சஸை நாம கவனிக்கணும். வேகுவோ ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், டாலோ கன்ஸ்ட்ரக்ஷன், ஜியான்செங் ஸ்டீல்ஸ். குட்ரா, டேய் என்னடா பண்ற? நேத்து நான் கெஸ் பண்ணது கரெக்டா இருந்துச்சுல, நீ அதை பார்த்தல்ல? நான் சொல்றது கண்டிப்பா நடந்தே தீரும். நீ டைலாங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டியா? கொஞ்சம் அமைதியா இரு. பணத்தெல்லாம் நீ வீணாக்க போறடா. நான் சொல்றேன்ல, இந்த ஸ்டாக்ல கண்டிப்பா காசு வரும். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு. சோ நீங்க பாக்குற இந்த ஷேர்ஸ்ல எதை செலக்ட் பண்றது பெஸ்டா இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அதிகமா காசு சம்பாதிக்கணும்னா டைலாங் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பெஸ்டா இருக்கும். இவ்ளோ நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்கு ஒண்ணுமே தெரியல. டைலாங் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பெஸ்ட்னு சொல்றேன். நீ எந்திரிச்சு வெளியில போ. நீ பணக்கார நகரத்துக்கு ஐடியா சொல்லி கொடுத்தா உனக்கு அதை சரியா பயன்படுத்திக்க தெரியல. அட, சின்ஃபான் மாதிரியான ஆளுங்க தான் இந்த லாங் கன்ஸ்ட்ரக்ஷனை தேர்ந்தெடுப்பாங்க. சரி, எல்லாரும் இங்க கவனிங்க. கிளீவ் பின்சன் குரூப்ல இருந்து வாங்குங்க. ப்ரொஃபசர் சார், ரியலி அமேசிங். இத வாங்குனதுக்கு அப்புறம் 7 பாயிண்ட்ஸ் இருக்கு. ப்ரொஃபசர் சார், நீங்க உண்மையாவே எக்ஸ்பர்ட் தான். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நல்லாவே இருக்கு. கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாரும் நான் எந்த ஷேரை சொல்றேனோ அந்த ஷேரை வாங்குனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னது? அங்க பாரு, எல்லாரும் அங்க பாருங்க. லாங் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஷேர் அதிகமாயிட்டு இருக்கு. பாருங்க. என்னடா இது? அட, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, நான் அதை சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னேன். இன்னைக்கான லெசன் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஷேர் மார்க்கெட்ல எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. நாம எப்பவும் கவனமா இருக்கணும். சரி, இங்க இருக்கிறவங்கள யார் அதிகமா சம்பாதிச்சீங்க? சொல்லுங்க ப்ளீஸ். சார், சார், நான் 40% ப்ராஃபிட்ட சம்பாதிச்சிருக்கேன். ஆமா, நீ இதை எப்படி பண்ண? அது சின்ஃபான் இது அவன் தான் வாங்கினதா சொல்ல வேண்டாம்னு சொன்னானே. நான் டைலாங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன். பல மாசங்களா அதுல ஷேர்ஸ் விழுந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அதுல அதிகமா வரும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால நம்பிக்கையோட நான் முழுசா வாங்கிட்டேன் சார். நீ அசத்திட்டப்பா. நீ ஏன் ரிசர்ச் பண்ணி ரொம்ப நாளா வேலை பார்த்திருக்க. இனிமேலும் இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. அட அட அட, என்ன என்ன எல்லாம் ஒண்ணா வராங்க. இருங்க இருங்க, எல்லாருக்கும் நான் பொறுமையா கத்து தரேன். நான் இங்க தானே இருக்கேன். தம்பி, என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, கொஞ்சம் வந்து பாக்குறியா? சரி, நீ அங்கே வெயிட் பண்ணு, நான் வந்துட்டு இருக்கேன். நீ எங்க போற? என்ன ஏதாவது சொல்லணுமா? வண்டியில வந்து உட்காரு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்ன சொல்லணுமோ அதை இங்கேயே சொல்லிடு. நான் எங்கேயும் போகல, எனக்கு எந்த அவசரமும் இல்ல. ஓவரா சீன் போடணும்னு அவசியம் இல்ல. அதான் சொல்றேன்ல, வந்து உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு, என்ன விஷயம்? என்ன? நீ எங்க போயிட்டு இருக்க? நான் உன்னை டிராப் பண்றேன். நான் ஆன்டிக் ஸ்டோர் போகணும், கூட்டிட்டு போறியா? அவங்க ஒன்றும் உன்ன மாதிரிலாம் கிடையாது. அவங்க கிட்ட எல்லாம் போகாத. என்ன?
கூட்டிட்டு வந்து விட்டாச்சு. கீழே இறங்க. இவ என்ன பைத்தியமா? ஆ, வாப்பா தம்பி, வா வா வா, உக்கார். வந்து உக்காருப்பா, வாப்பா. இவங்கள நான் உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இதோ சார் இருக்காரு, இவரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஹெட். இவரு சாரோட அசிஸ்டன்ட். அப்புறம் சார் வந்து இன்னொரு ஆபீசர். நீங்க என்ன பேசுறீங்க? இப்படி ஒரு சின்ன பையனை செக் பண்றதுக்காக கூப்பிட்டு இருக்கீங்க? எங்களை அவமானப்படுத்தணும்னு பாக்குறீங்களா? இது நல்லா இல்ல. அதேதான், நீங்க எங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டீங்க. ஐயோ சார், அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம கத்துக்கிறதுக்கு எந்த லிமிட்டும் இல்ல. இந்த பையன் வயசுல வேணா சின்னவனா இருக்கலாம், இவர் ரொம்ப திறமையானவன் தான், எனக்கு நல்லா தெரியும். சரி சரி விடுங்க, அவனையும் பார்க்க விடுவோமே. அவனோட திறமை எந்த அளவுக்கு இருக்குன்றத நாம தெரிஞ்சுக்கலாமே. ஆ, வாப்பா வந்து இது என்னன்னு பாரு. கொஞ்ச நாளாவே நாங்க இத செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா எங்களால எந்த முடிவுக்குமே வர முடியல. வா தம்பி, வந்து எங்களுக்கு இத செக் பண்ணி சொல்லு. பாருப்பா. இது 1980களில் செஞ்சது. இது போலியானது. நீ உன் இஷ்டத்துக்கு உளறிக்கிட்டு இருக்க, பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க. இது போலியானதுன்னு எப்படி சொல்ற? இங்க பாருங்க தம்பி, நாங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல பல வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இது போலியா இல்லையான்னு எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. நீங்க யாரும் அவசரப்படாதீங்க, நான் இவன்கிட்ட பேசுறேன். இத நீ போலியான பொருள்னு சொல்றல்ல, அதை எப்படி நீ கரெக்டா சொல்ற? அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? என்கிட்ட சூப்பர்விஷன் சக்தி இருக்குன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே. ஒரு உண்மையான பொருளை பார்த்தாலே என்னால சொல்ல முடியும். அதை வச்சுதான் நான் சொன்னேன். உண்மையாவே நீங்க இந்த பொருளை பொக்கிஷம் நினைக்கிறீங்கன்னா அது அந்த மாதிரியே இருக்கட்டும். நஷ்டமாக போறது உங்களுக்கு தான். இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு பொருளை பார்த்தாலே சொல்ல முடியுங்கிறத நான் இப்பதான் கேள்விப்படுறேன். சரி சரி இருக்கட்டும். சரி நீ சொல்லுங்க, இடது பக்கத்துல இங்க நிறைய பழமையான பொருட்கள்லாம் இருக்கு. அத பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பத்தி மட்டும் சொல்லுங்க. அதோ அந்த ஜாடி 500 வருஷம் பழசு. அதோ அந்த மண்ஜாடி ஷிங்கலூர் ராஜ்யத்தை சேர்ந்தது. அதோ அந்த பூஜாடி ஹான்ராஜ் வம்சத்தோட வெங்கிங்கோடது. அப்புறம் இதுவும் அந்த ராஜ்யத்தை சேர்ந்ததுதான். அட, இந்த பொருள் எந்த ராஜ்யத்தை சேர்ந்ததுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா இதோட விலை எவ்வளவு இருக்கும்? எந்த மாதிரியான பொருள்ன்றத நீங்க சொல்லவே இல்லையே. இப்ப அதை சொல்லுங்க நீங்க. அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஒருவேளை இது உண்மையானது இல்லன்னா அப்ப கண்டிப்பா போலியானது. அப்படி இல்லன்னா இது கண்டிப்பா உண்மையானதா இருக்கும். சரிதானே? உனக்கு வாய்க்கு என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் உளறிட்டு இருக்க. நீ இங்க வந்து இங்க இருக்க எல்லா பொருளுமே உண்மையானது. எனக்கு என்னவோ இவன் காமெடி பண்ற மாதிரி தோணுது. இங்க பக்கத்துல ஒரு ரிசர்ச்சர் இருக்கான், நான் அவனை கூட்டிட்டு வரேன். இதோ இப்பவே வரேன். மிஸ்டர் ஜோ, இந்த சின்ன பையன் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சான்? இவன் கிட்ட ஏமாந்துட போறீங்க. சார், இவன் என்கிட்ட எப்பவுமே இது வரைக்கும் பொய் சொன்னதே இல்ல. இவன் எப்பவும் உண்மை மட்டும்தான் சொல்லுவான். ஒருவேளை வரப்போற ரிசர்ச் ஆபீசரும் இதையே சொன்னார்னா நான் இவனுக்கு அசிஸ்டன்ட் ஆயிடுறேன். அப்படியா? அப்படின்னா அதுக்கு தயாரா இருங்க. ஒருவேளை நீ சொல்றது கரெக்டா இருந்துச்சுன்னா என் கடையில இருக்கிற எந்த பொருளை வேணா நீ எடுத்துக்கலாம். ஆனா நீ சொன்னது ஒருவேளை தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நீ 2 மாசத்துக்கு என்கிட்ட நீ ஃப்ரீயா தான் வேலை செய்யணும். பயமா இருக்கா? இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒருவேளை உன் கடையிலேயே காஸ்ட்லியான பொருளை நான் எடுத்துக்கிட்டா நீ உட்காந்து அழுதுட்டு இருப்ப. வாங்க. அதோ வந்துட்டாரு பாருங்க. வாங்க வாங்க சார். வாங்க சார், வாங்க. இதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். இது 1980ல செஞ்ச போலியான பொருள்னு இவன் சொல்றான். இந்த பையன் சொல்றது கரெக்ட் தான். உண்மையாலுமே இது 1980ல செஞ்ச போலியானதுதான். தம்பி, நீ எப்படி இது 1980ல செஞ்சது போலியானதுன்னு கண்டுபிடிச்ச? இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? இத பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு. என்னது? நம்பவே முடியல. மிகப்பெரிய புத்திசாலியால தான் இதை கண்டுபிடிச்சு சொல்ல முடியும்.
தம்பி, ஒருவேளை நீ ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீன்னா உன்னுடைய வருங்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். புரியுதாப்பா? உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அட சார், நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க சார். இங்க பாருங்க, நானே காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்து என்ன கத்துக்க முடியும் சொல்லுங்க? சரி விடுங்க. ஜாவ் சார் சொன்னது வேணா நான் பண்றேன். கடையில இருக்க நிறைய பொருட்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உண்மையாவே ஏதாச்சும் பெரிய பொருட்களை வாங்கலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? எடுத்துக்கலாமா? ஒருவேளை இவர் கடையில இருந்து ஏதாச்சும் பொருள் வாங்கினா ஷேர் ட்ரேடிங்க்கு எனக்கு நிறைய ஃபண்ட் கிடைக்கும். அங்க உனக்கு எப்பவும் ஏதாச்சும் புதுசா தான் கிடைக்கும். ஓ சரி சரி, வாங்க போலாம். வந்து பாருங்க, அவ்வளவு சீக்கிரம் என் கடையில விலை உயர்ந்த பொருட்கள் ஒன்றும் கிடைச்சிடாதுப்பா. நல்லா பாருங்க, ஆனா தெரியாம பொருளை மாத்தி எடுத்துடாதீங்க. கவலைப்படாதீங்க, எதை எடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா அவன் சரியான பொருளை தான் தேர்ந்தெடுப்பான். இந்த முறை சாவ் லோகனுக்கு பெரிய லாஸ் வர போகுது. போதும். எனக்கு இதுதான் வேணும். என்னது? தம்பி, சூப்பரா நீ செலக்ட் பண்ணிருக்க. இந்த பொருள் தான் இவர் கடையிலேயே ரொம்ப விலை அதிகமான பொருள். உண்மையாவே ஒருத்தரை விட ஒருத்தர் பெஸ்டா யாராவது இருப்பாங்களா? ஜாவ் சார், இதுதான் உங்க கடையிலேயே விலை உயர்ந்த பொருள். அது போச்சா? இங்க பாரு தம்பி, என் கடையோட அடையாளமே இதுதான். நீ இதை எடுத்துட்டு போயிட்டீன்னா அப்புறம் நான் எதை விற்பேன்? கடையவே மூட வேண்டியதாயிடும். ஒருவேளை உனக்கு ஓகேன்னா இதுல வேற எதையாச்சும் எடுத்துக்கிய. நீங்க தானே சொன்னீங்க உன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கன்னு. இப்ப எனக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கும் போது அதை வேண்டான்னு சொல்லாதீங்க. நீ என்ன சொல்ல வர? இந்த பொருளை நான் தேர்ந்தெடுத்திருக்கலாம், ஆனா இதை வச்சுக்கிறதுனால எனக்கு எந்த யூஸும் இல்ல. நான் இதை வித்து வேற பொருள் வாங்கிக்கிறேன். இதை கொண்டு போனா இவருக்கும் இது நஷ்டம் தான். இதுக்கு பதிலா காசாவே வாங்கிக்கிறேன். தம்பி, இதோட விலை ரொம்ப அதிகம்ப்பா. இது கண்டிப்பா 50 லட்சமாவது இருக்கும். அவரு தாங்க மாட்டாருப்பா. ஜோலாபன், அதாவது ஜோலாபனோட சப்போர்ட் வருங்காலத்துல தேவைன்னு சொன்னீங்கல்ல, அதனால கொஞ்சமாவது பாவம் பார்க்கணும்ல. அப்போதான் ஃபியூச்சர்ல நமக்கு யூஸ் ஆகும். என்ன பாக்குறீங்க? இன்னும் என்ன? ஒத்துக்கோங்க, சீக்கிரம் நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். சரிப்பா, குடு குடு குடு. நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு எனக்கு ஓகே தான். நான் உடனே இதை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஜூசு, வேற ஏதாச்சும் சொல்லணுமா? இங்க பாரு தம்பி, என்கிட்ட ஒரு முக்கியமான பொக்கிஷம் இருக்கு. இது வரைக்கும் நான் அதை உங்ககிட்ட காட்டவே இல்லை. இப்பதான் வேற யாரும் இல்லல. வா, உனக்கு காட்டுறேன். சரி. இத பாத்தியா? இத நான் மார்க்கெட்ல வெறும் 8000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இத பாக்குறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்குல்ல? ஆனா இதுல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. இது எப்படி இவ்வளவு டீடைல்டா இருக்குன்னு தெரியல. ஓ சுசு, நான் இதை இன்னும் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். பரவாயில்லையே, இதனால உங்களுக்கு நிறைய லாபம் வரும். உண்மையாவா சொல்ற? உண்மையாதான் சொல்றேன். அதாவது இது இங்க படத்துக்கு கீழே இன்னொரு படம் இருக்கு. அங்க ஜெங் பாஞ்சியாவோட இன்னொரு படம் இருக்கு. அப்படின்னா இதுல ஜெங் பாங்கியாவோட படம் இருக்குன்னு நீ சொல்றியா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அட இருங்க. இது ஜெங் பாங்கியாவோட படமே தான். தம்பி, நான் சரியான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இதெல்லாம் சாதாரண விஷயம்தான். ஜிசு, உடனடியா இந்த படத்தை பத்திரமா வைங்க. உங்களோட அக்கவுண்டுக்கு நான் 10,000 ரூபாய் அனுப்பியிருக்கேன். என்ன இது? நான் தான் உனக்கு பணம் அனுப்பியிருக்கேன். இப்ப அதெல்லாம் எதுக்கு? நான் எதுக்காக உங்ககிட்ட இருந்து காசு வாங்கணும்? நான் திரும்ப தந்துடுறேன். வேண்டாம். நீ இப்ப திருப்பி கொடுத்தனா அது நல்லா இருக்காது தம்பி. ஒருவேளை இன்னைக்கு இத பார்த்து நீ சொல்லலன்னா எனக்கு பல லட்ச ரூபாய் கிடைக்கிற வாய்ப்பு மிஸ் ஆயிருக்கும்.
ஒருவேளை நீங்க இத சொல்றீங்கன்னா நான் இத தாராளமா எடுத்துக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் நீங்க என்ன கண்டிப்பா கேட்கலாம். கண்டிப்பா. சரி சரி சரி. சோ நான் இப்போ காலேஜுக்கு கிளம்புறேன். சரி, இங்க பாரு, நீ அடிக்கடி இங்க வரணும். அப்புறம் பெயிண்டிங்க பத்திரமா பாத்துக்கோங்க. ஒரு விஷயத்த மறந்துட்டேன். இப்பவே என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி அவளை உடனே சின்ஃபேனுக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லணும். சீக்கிரமாவே இவனை பத்தின எல்லா விஷயத்தையும் அவ தெரிஞ்சுக்கணும். என்னப்பா, என்ன இவ்ளோ அவசரமா கால் பண்ணிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? இங்க பாருமா, நீ சீக்கிரமாவே சின்ஃபேன் கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். திரும்பவும் ஏதாவது உங்ககிட்ட விக்க வந்தானா? நான் சொல்றது மட்டும் நீ கேளு. அவன் இன்னைக்கு வந்திருந்தான். அவன் கிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு அபாரமான சக்தி இருக்குன்றது மட்டும் தெரியுது. என்னப்பா சொல்றீங்க? அதெல்லாம் நான் அப்புறம் தெளிவா உனக்கு சொல்றேன். அப்பா அது இந்த சின்ஃபன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா. ஜோ பிங், எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். உனக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா? நீ எஸ் சொல்லுவேன்னு நம்புறேன். ஐம் சாரி, எனக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன்னை நான் தான் ஃபாலோ பண்றேன்னு ஸ்கூலுக்கே நல்லா தெரியும். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு லிங், எனக்கு ஒன்னு சுத்தமா பிடிக்கல, என்ன விட்டுடு. சரி, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்றல, அப்படின்னா எங்க இருக்கான்? கூட்டிட்டு வா. நீ கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்ன புரிஞ்சுதா? இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட். என்னது இவனா? இந்த சான்ஃபான் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட். இவளுக்கு போய் இவன் பாய் ஃப்ரெண்டா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீ என்ன நினைக்கிற? ஆனா சின்ஃபன் லியானை விட ரொம்ப ஸ்மார்ட்டானவ. ஆனா என்ன, ரொம்ப ஏழை, அவ்வளவுதான். ஏழையா இருந்தா என்ன, அவன் நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கான்ல, அத பாரு. நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா? அவன் யாருன்னு உனக்கு தெரியும்ல? நம்ம கிளாஸ்லயே இருக்கிறதுலே ரொம்ப ஏழைப்பட்டவன் அவன்தான். இவன் கிட்ட ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட காசு கிடையாது. உனக்கு அப்படி லவ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பணக்கார பையனை பார்த்து லவ் பண்ண வேண்டியது தானே? ஏழையா இருந்தானே அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? டேய் இங்க பாரு, அவ உன்னதான் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்றா. உனக்கு எவ்வளவு காசு வேணும்னாலும் நான் உனக்கு தரேன். நீ ஆனா இவளை விட்டு போயிடணும், சரியா? ஒழுங்கு மரியாதையா போயிடு. இங்க பாரு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் இவ பாய் ஃப்ரெண்டே கிடையாது, அத முதல்ல புரிஞ்சுக்க. அது சொல்றதுக்கு நீ யாரா? ஏழியா இருக்க உனக்கு எந்த மாதிரி பொண்ணா? கார்ல வந்து இறங்கி நான் ப்ரோபோஸ் பண்றடா, என்ன வேணான்றடா? பைத்தியமா என்ன? இவ ரிஜெக்ட் பண்ணதும் உனக்கு மூளை குழம்பிருச்சா? சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. அவ உன்ன பாய் ஃப்ரெண்ட்னு சொன்ன உடனே உனக்கு என்ன தலகுணம் ஏறி போச்சா என்ன? சொல்றா. உனக்கு ப்ரூவ் பண்ணனும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட். இங்க இருக்க எல்லார்கிட்டயுமே நீ கேள, இவ அவனதான் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க யாராவது நம்புறீங்களா? கேட்டியா? இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட்னு உங்களுக்கு இப்ப ப்ரூவ் பண்றேன் பாருங்க. இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட்னு உங்களுக்கு இப்ப ப்ரூவ் பண்றேன் பாருங்க. இப்ப நம்புறியா? நம்புறேன். இதுக்கு நீ அனுபவிப்படா. இங்க பாரு, நீ என்ன என்ன பேசிட்டு இருக்க சொல்லு. நீ அவ்வளவு பேருக்கு முன்னாடி என்ன நீ கிஸ் பண்ணிட்ட. நான் அவங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பேன்? பரவாயில்ல, திரும்ப கிஸ் பண்ணலாம். அப்பதான் நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு எல்லாரும் நம்புவாங்க. என்ன என்ன உளறிட்டு இருக்க? என்ன விடு. நான் உன்னை சும்மா உன்னை ஃபோர்ஸ் பண்ணல. நீ எதுக்காக இப்போ எனக்கு 10 லட்சம் ரூபாய் அனுப்பியிருக்க? இப்பதானே அந்த லிங்க் சொன்னா உன்கிட்ட ட்ரேட் ஸ்டாக் அக்கவுண்ட் ஓபன் பண்ண கூட பணம் இல்லன்னு. இதை நீ அதுக்காக யூஸ் பண்ணிக்கோ. உன்னோட காசை நான் எப்படி எடுத்துக்க முடியும் சொல்ல? நான் உனக்கு திரும்ப கொடுத்துறேன். இங்க பாரு, இப்ப நீ பணத்தை மட்டும் திரும்ப அனுப்புன உன்னை கடைக்கு வர விடாம பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. யாராச்சும் வந்து என்னோட காசை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி கட்டாயப்படுத்துவாங்களா?
ஸ்டாக்ல நீ சம்பாதிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நீ திருப்பி கொடு. சரி, ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அந்த காசை உனக்கு கொடுத்துறேன். கான்ஃபிடென்ட்டா தான் இருக்க போல இருக்கு. என்ன திடீர்னு இவ கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே நடந்துக்கிறா? அட, எல்லாரும் வந்துட்டீங்களா? சாரி காய்ஸ், நான் லேட்டா வந்ததுக்கு. சரி, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? இவங்கெல்லாம் யாரு? ஓ, இவங்க என்னோட ரூம்மேட்ஸ். இவங்களுக்கு டிஃபன் வாங்கி தரேன்னு சொன்னேன். இல்ல நாங்க இருக்கோம்ல. சரி சரி, எக்ஸ்ட்ரா சாப்ஸ்டிக்ஸ் இருக்கா? ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்னாவே சாப்பிடலாம். வெயிட்டா, 2 பேர் பாட்டில் கொண்டு வாங்க. சூப்பர்ப்பா, உட்காருங்க. நல்லா உட்காருங்க. அங்க பாத்தீங்களா நம்ம மானிட்டர். வாங்க சாப்பிடலாம். டேய் இவனா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இதுல என்ன இருக்கு? அடடா பிரமாதம். வெஸ்டர்ன் சாப்பாடு தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருந்த, இங்க ரோட்ல உட்காந்து இவங்களோட லோக்கல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்க. சின்ஃபன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். எனக்கு என்ன வேணுமோ அதை அவனால வாங்கி கொடுக்க முடியும். நீ வேலையை பாரு. என்ன சின்ஃபன், நீதான் அவளுடைய மனசை மாத்திட்ட. ஒருவேளை உங்க 2 பேருக்குள்ளயும் எல்லாம். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஓ வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. நான் இவன் கூட என்ன பண்ணா இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல உனக்கு இப்ப என்னதான் வேணும்? டேய் இங்க பாரு பணக்கார பருப்பு, உனக்கு அவ கிடைக்கலன்னு ரொம்ப பொறாமையில பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அட, நான் அவனை பார்த்திருக்கேன். இப்ப கூட எங்களை வெறுப்பேத்ததான் வேற ஒரு பொண்ணோட வந்திருக்கான். என்ன கரெக்டா? டேய் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவ பேரு சின்கோன், மீடியா காலேஜோட டான்ஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட். என்ன ஜோபேன், உன்னை விட யாரும் அழகா இருக்க மாட்டாங்கன்னு, பெரிய ஆளா இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டல்ல? சிஸ்டர், காலையில தான் இவ எல்லார் முன்னாடியும் என் காலேஜ்ல முட்டி போட்டு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். இப்போ உன் கூட வந்து ஜோடியா நிக்கிறான். இதெல்லாம் தப்பா தெரியல உனக்கு? ஆமா, உண்மைதான். எங்க ஸ்கூல்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். என்ன ஏமாத்துறியா நீ? யூ ஸ்கவுண்டரல். சரி 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 விடு. நில்றி ஒரு நிமிஷம். உங்க எல்லாரையும் பழி வாங்குறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அப்ப இருக்குடா உங்க எல்லாத்துக்கும் நான் யாருன்னு காட்டுறேன். போடா டேய். போடாத, நில்லு. சரி சரி, போதும் போதும். நம்ம எல்லாரும் சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. வெயிட்டர் வெயிட்டர், இதுல இருக்க எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுங்கடா. நம்மள தனியா தானே கூப்பிட்டான். ஆனா இப்ப டீம்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்மள மாட்டி விட பாக்குறான்டா. இல்ல அவனை போட்டு பொழந்துருவோமாடா? இங்க பாரு, அவனை உள்ள கூட்டிட்டு போய் பொழந்துறேன். என்ன அவ்வளவு முட்டாள் நினைக்கிறியா? அவனை அடிக்கிற அளவுக்குலாம் எனக்கு பலம் இல்ல. இதுக்கான வழியை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். சரி, அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் கொடு. எனக்கும் கொஞ்சம் கொடு. என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாப்பிடுங்க. அங்க பார், அது இன்னும் சூப்பரா இருக்கும். டேய், வாவ் வாவ். சரி, அது 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 நான் போயிடலாம். வா வா வா. சரி சரி, நீங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. நாங்க போயிட்டு இப்ப வந்துடுறோம். வா வா வா. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. டேய் வாடா. டேய், நான் இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சேன். டேய் 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 டேய். போதும் நானுங்க. எங்கடா அவங்க? நீங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு நான் பில் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நான் என்னடா பண்ண? நீங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு என்ன காசை கட்ட வைக்கிறீங்களா? நான் முன்னாடியே உன்கிட்ட என்ன சொன்னேன்? சாப்பிடுறதுக்கு நான் ஒன்ன மட்டும்தான் கூப்பிட்டேன். ஆனா நீ என்னடா நாங்க சொல்றத கொஞ்சம் கூட காதுலயே வாங்கல. இங்க இருந்து முதல்ல கிளம்புடா. மரியாதை நீ கீழே இறங்கு. முடியாது. ஒழுங்கா வந்து அந்த பில்லை கட்டுங்க. அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் கட்ட முடியாது. முடிஞ்சத பாத்துக்கோ.
விங் 10 லட்சம் ரூபாய் கடனா கொடுத்தா அது ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி 20 லட்சமா ஆயிடுச்சு. 3 நாள்லயே இவ்வளவு சம்பாரிச்சிட்டேன். பணக்காரங்க லிஸ்ட்ல சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு பணம் தேவைன்னு நான் பாக்குறேன். இவங்களோட சொத்து மதிப்பு 1000 கோடி. ஜியான்ஜிங்கோட பணக்கார லிஸ்ட்ல நானும் வரணும்னா எனக்கு கண்டிப்பா 1 கோடி ரூபாய் தேவை. சீக்கிரமா டாப் 100ல போயே ஆகணும். முதல்ல ஒரு நல்ல வீட வாடகைக்கு வாங்கி அதுக்கு போகணும். ஏன்னா ஹாஸ்டல்ல அதை மத்தவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா, யார் நீங்க? சின்ஃபேன், நீ இங்க என்ன பண்ற? நான் இங்க எதுக்காக வந்தேன்னு இவங்களுக்கு தெரியக்கூடாது. நான் வேற ஏதாச்சும் தான் சொல்லியாக்கணும். இந்த வீட்டோட ஓனருக்கு ஹெல்ப்புக்காக வந்தேன். அவர் எனக்கு வேலை கொடுத்தாரு. உண்மையாவே நீ ஹார்ட் ஒர்க்கர் தான். திரும்பவும் வேலை செய்ய வந்துட்ட. நான் எங்க பக்கத்துல தான் இருந்தேன். எந்த வேலையும் இல்லாம தான் இருந்தேன். அதனால கொஞ்சம் வேலை செய்யலாமே நீங்க வந்தேன். அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா டீச்சர், நீங்க எப்படி இங்க? என்னோட ஏஜென்ட் இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டு தான் சொன்னாரு. நான் கொஞ்சம் திங்ஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன். கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அப்படியே சோஃபால படுத்து தூங்கிட்டேன். பட் உனக்கு எப்படி இந்த வீட்டோட கீ கிடைச்சது? அது இந்த வீட்டோட ஓனர் சாவிய ஒரு இடத்துல வச்சேன்னு சொன்னாரு. அத நான் அங்க இருந்து எடுத்துக்கிட்டேன். அவரோட லேப்டாப்பை எடுத்துட்டு போறதுக்காக வந்தேன். சரி, நீ வேலையை பாரு, நான் கிளம்புறேன். என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருச்சு, அதான் விழுந்துட்டேன். சரி, நான் கிளம்புறேன். நீயும் என் கூட வரியா? கண்டிப்பா. எனக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். யா, குட். நீ என்ன ஒர்க் பண்ண வந்தியோ அதை நீ பண்ண. நான் போயிட்டு வரேன். சரி. நல்ல வேலை தப்பிச்சேன். உண்மையாவே இன்னைக்கு நான் 100 இலையில தப்பிச்சேன். உண்மையில எனக்கு லக்கு தான் போல. நான் வீடு பார்க்க வந்தேன். ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஆனா இந்த வீட்டை எனக்கு வாடகைக்கு கொடுத்துட்டாங்க. நீங்க வாடகைக்கு எடுத்திருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? இது எப்படி பாசிபிள்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் தான் ஏஜென்ட் கிட்ட இருந்து வாடகைக்கு எடுத்தேன். என்ன சொல்றீங்க? அப்படின்னா இந்த நடுராத்திரில நான் எங்க போறது? எனக்கு போறதுக்கு வேற இடமே இல்ல. இது இவ்வளவு சீக்கிரம் புக் ஆயிடும்னு நினைக்கவே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வேணா வேற இடத்துக்கு போய் பாருங்களேன். அது நான் உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். நான் இங்க தங்கிக்கலாமா? தங்க உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். இல்ல 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 இல்ல, இந்த மாதிரி நடுராத்திரியில ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இப்படி தனியா இருக்கிறது நல்லதுக்கே இல்ல. அட, எனக்கு அதை பத்திலாம் பிரச்சனையே இல்ல. நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. நான் இந்த சோஃபால கூட படுத்துக்குவேன். இல்ல இல்ல, இது எதுவும் சரிப்பட்டு வராது. ப்ளீஸ், உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன வேலையில இருந்து கூட துரத்திட்டாங்க. எனக்கு இன்னும் சம்பளம் வரல. நான் போறதுக்கு வழி இல்லாம தான் இங்க வந்தேன். ப்ளீஸ் என்ன இங்கே தங்க விடு. நீ மாட்டேன்னு சொன்னா நான் ஏதாவது செஞ்சுக்குவேன். சரின்னு தான் சொல்ல, ப்ளீஸ். நீங்க என்ன பேசுறீங்க? சரி சரி, ஓகே. உங்க பிரச்சனை என்னங்கிறது எனக்கு புரியுது. ஆனா சரி, இருந்துக்கோங்க. ஆனா இங்க இருக்கணும்னா 3 கண்டிஷன் இருக்கு. எப்பவும் என்ன கேட்காம என் ரூம்குள்ள வரவே கூடாது. 2வது, என்னோட லேப்டாப்பை தொடக்கூடாது. 3வது, அது இன்னும் நான் யோசிக்கவே இல்லை. சத்தியமா நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன். அப்படின்னா நீங்க இன்னைக்கு நைட்டு சோஃபால, ஏன்னா இன்னைக்கு நைட் நான் இங்க இருக்க மாட்டேன். ஏன்னா நான் காலேஜுக்கு போறேன். நீ காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்கியா? ஆமா. என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்க? நான் ஃபினான்ஸ் படிச்சிட்டு இருக்கேன். ஃபினான்ஸா? என்ன கோஇன்சிடென்ஸ். நானும் அதை தான் படித்தேன்.
என்ன வேலையில இருந்து உங்களுக்கு தூக்கிட்டாங்க. ஷேரை பத்தி ஏதாவது தெரியுமா? ஓ தெரியுமே. ஒரு காலத்துல எனக்கு இவ பயன்படுவான்னு நினைக்கிறேன். 16 லட்சம் போட்டு நான் இன்னைக்கு 6 லட்சம் சம்பாரிச்சிட்டேன். நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. நாளைக்கு எப்படியாவது 10 மடங்கு சம்பாதிக்கணும். நீ உண்மையாவே அவளுக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்க போறியா? அவளை விட நல்ல டக்கரான பொண்ணுங்க நம்ம காலேஜ்லயே இருக்காங்க, நல்லா யோசிச்சுக்கோ. புலம்புறத நிறுத்திட்டு அவ விஷயத்துல தலையிடாம கொஞ்சம் இருங்க. நீ ரொம்ப மோசமானவன்டா. நீ ரொம்ப மோசமாயிட்டடா. போடா. ஹலோ, சின்ஃபான், எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினா இருக்கு. என்னால காலேஜ்க்கு வர முடியாது. சீக்கிரமா வந்து என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறியா? ஆமா, இவங்க உடம்பு கொஞ்சம் சரியில்லை தான். நான் உங்களுக்கு மருந்து எழுதி தரேன், அதை சாப்பிடுங்க. இந்தாங்க. இங்க பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க 2 பேரும் நெருக்கமா இருக்க கூடாது. அட, அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி, நான் வரேன். நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ஏற்கனவே 12 ஆயிடுச்சு. எல்லா ஹோட்டலும் மூடிட்டாங்க. ஆமா, டைம் ஆச்சு. இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நீ என்ன பைத்தியமா? ஹோட்டலுக்குலாம் வர முடியாது. ஹோட்டலுக்கு போயிட்டு இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம ஹோட்டல்ல தான் தங்கணும். டாக்டர் சொல்லிருக்காருல நான் தூங்கணும்னு. சரி சரி, போதும், நிறுத்த. சீக்கிரம் வா, போய் ரூம் எடுக்கலாம். வா போலாம். அப்படின்னா சரி வா, சீக்கிரமா நம்ம ரூம் புக் பண்ணலாம். வா, வா. குட் மார்னிங். நீங்க சாப்பாட்டுக்கு 2nd ஃப்ளோருக்கு வரலாம். உங்க ரூம் 7th ஃப்ளோர்ல இருக்கு. ஹேவ் a nice day மேடம். வா வா வா. வா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாங்க. மேடம், நீங்க என்ன இந்த நேரத்துல? ஆமா, அவங்க 2 பேரும் எந்த ரூமுக்கு போறாங்க? ஓ, இப்ப போனாங்களே அந்த பேரை பத்தி கேக்குறீங்களா? அவங்க 207ல இருக்காங்க. சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ம். நீ எதுக்காக என்னை விட்டு தள்ளி உட்காந்துருக்க? இங்க வந்து உட்காரு. நான் உன் கூட அந்த பெட்லயா? ரொம்ப யோசிக்காத. எனக்கு வலிக்குது, வந்து பாரு. நீ இப்படி பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாய மூடு. நீ என்ன பேசிட்டு இருக்க? யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சா என்ன, அத பத்தி கவலை இல்ல. நீ இப்படியே மசாஜ் பண்ணு, எனக்கு பெயின் ரிலீஃபா இருக்கு. தொடர்ந்து காண பாக்கெட் டிவியை டவுன்லோட் செய்யுங்கள்.